தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கூர்ந்த வணக்கங்கள். தமிழ் சினிமாவிலே தேசியம் தேசபக்தி என்கின்ற தொடரிலே கண்ணதாசன் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணதாசன் அவர்கள் காரைக்குடியிலே பிறந்தார். அவர் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கவியரசராக ஆனார் என்பதே சில பேர் ஆச்சரியப்படுவார்கள். அந்த காரைக்குடி அந்த சுற்றி இருந்த இடம் இருக்கிறே, அதெல்லாம் கொஞ்சம் வறண்ட பூமி. அங்கெல்லாம் அதிகமாக பறவைகள் கூட காக்கா அப்பப்போ பார்க்கலாம். மற்றபடி பெரிய குயிலோ பல விதவிதமான வண்ணங்களில் பட்சிகளோ அதெல்லாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் வறண்ட அப்படிப்பட்ட இடத்துல இப்படி செழுமையான ஒரு கவிதையா என்று சொல்லக்கூடிய அளவிலே கண்ணதாசன் ஆச்சரியத்தை உண்டு பண்ணினார். அப்படி பிறந்த கண்ணதாசன் தமிழ்நாட்டிலே ஒரு மொழி மீது கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து அதை பிரிவினையின் ஒரு வழியாக ஆக்கி கொண்டிருந்த இயக்கங்களிலே தொடர்புடையவராக இருந்தாலும் அவர் படிப்படியாக அந்த இந்தியா என்னும் மகோன்னதத்தினுடைய ஒரு அனுபவத்தை ஒரு தென்றல் வந்து வீசுவது போல் அவருடைய வாழ்க்கையிலே அது வர தொடங்கியது. அப்படி அனுபவிக்கிறார் அவர் சொல்கிறார், நான் எப்படி இந்தியாவை அனுபவிப்பேன் தெரியுமா? இமய முடி மீதேறி காஷ்மீரில் இறங்குவேன், இயற்கையை ரசித்திருப்பேன், இளகியதோர் காலையில் புது டெல்லி ஓடுவேன், இந்தியில் பேசி மகிழ்வேன் என்று சொல்கிறார். இந்தியே பேசக்கூடாதுன்னு இப்போது தமிழ் தான், எனக்கு தமிழ் தவிர ஒன்றும் தெரியாது பாடா அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு. ஆனால் தமிழ் மக்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே குறுக்கி வைத்தால்தான் அவர்கள் மீது நாம் ஆதிக்கம் செலுத்தி நம்முடைய அரசியல் வண்டியை ஓட்ட முடியும் என்கின்ற காரணத்தால் அப்படி சொல்லுவார்கள். கண்ணதாசனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லையே. அவர் கவிஞராச்சே, அவர் விசாலமான ஹிருதயமுடையவராச்சே, அவருடைய இதயத்தில் கல்மஷம் இல்லையே. சொந்த சரக்கு, அதாவது நோ ஆக்ஸ் டு கிரைண்ட். நமக்கு ஒன்று வேணும், அப்போ மற்றவங்களாம் அப்படி ஆகக்கூடாது, படிக்கக்கூடாது இந்தியா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் என்ன சொல்கிறார்? இளகியதோர் காலையில் புது டில்லி ஓடுவேன், இந்தியில் பேசி மகிழ்வேன், சமயமெனும் நதிகளில் தத்துவம் காணுவேன், தலைமூழ்கி நீராடுவேன், சண்டிகார் நகரிலே நண்பரின் வீட்டிலே தமிழ்நாட்டின் உணவு கொள்வேன், சண்டிகாரில் தமிழ்நாட்டு உணவு சாப்பிடுவேன் என்று பேசுகிறார். எப்படி அனுபவம் பாருங்கள். அவ்வளோ அனுபவம் நடக்கும். நான் ஒரு தடவை சௌந்தரராஜன் அவர்களோடு கனடா சென்றேன். அங்கே தமிழ்நாட்டு அங்கே அவர்கள் வீடில் இருக்கும்பொழுது அவங்க அங்கே சாப்பாடு சாப்பிட முடிஞ்சுது, தமிழ்நாட்டு சாப்பாடு. ஆனால் அங்கே அரிசியெல்லாம் கூட கொஞ்சம் வேறு இடத்துல இருந்தெல்லாம் வரும், கொஞ்சம் வேறு மனங்கள்லாம் இருக்கும். அப்படி இருந்தாலும் சண்டிகார் நகரிலே நான் தமிழ்நாட்டில் உணவு கொள்வேன், அமரரெனும் வீரரால் அமைந்துள்ள ஜெயப்பூரில் அழகினை காணுவேனே, ஆடவும் பாடவும் அகலமாய் நீளமாய் அமைந்த பாரத தேசமே, எனது பாரத தேசமே, அன்பு பாரத தேசமே, என் அன்பே உயிரே என்று அவர் அதை அன்பாக அந்த பாரத நாட்டு அனுபவத்தை அவர் நம்மிடம் கூறுகிறார். எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்கள். அப்படியே அங்கேருந்து இப்படி சந்தோஷமாக அவர் அப்படி தான் கூப்பிட்டார். என்ன சார், நீங்கள் ரூர்க்கி வாருங்கோ, சும்மா ஒரு ஃப்ளைட்டு தான், இங்கேருந்து பாருன்னா டெல்லியிலேருந்து இப்படி ஒரு பஸ் வந்துடலாம், அழகாக அமோகமாக அற்புதமாக இருக்குது உத்தராகண்டு என்று கூறினார். அதுபோல் அந்த அனுபவத்தை அவர் நான் தமிழ்நாட்டு கவிஞன், ஆகவே நான் தமிழ் வெறியனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அந்த தமிழை எல்லாம் அவர் தமிழில் அற்புதமாக பாடல்கள் எழுதினார். அதே நேரத்தில் அந்த காலத்தில் சென்னையில் 1960 ஒரு 80-85 வரைக்கும் சென்னை எப்படி இருந்தது? மலையாள படங்களும் இங்கு தான் செய்வார்கள், தயாரிப்பார்கள். கன்னட படம் கொஞ்சம் அங்கே போச்சு, தெலுங்கு படமும் இங்கு தான் தயாரிப்பார்கள், தமிழும் இங்கு தான் தயாரிப்பார்கள். கோடம்பாக்கத்தில் போனால் 4 மொழிகளும் இங்கே இருக்கும். அது எதுக்கு சொல்கிறேன்?
கண்ணதாசன் தமிழில் இப்படி கொடிகட்டி பறக்கும் பொழுது வயலார் ராமவர்மா இங்கே மலையாளத்தில் கொடிகட்டி பறந்தார். அதுபோல் ஆத்திரேயா தெலுங்கிலே பிறந்தார். அப்படிலாம் இருக்கும்பொழுது ஒவ்வொரு கண்ணதாசன் இப்படி எழுதி விட்டாரே, இவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு, இன்னும் அவர்களெல்லாம் ரசித்தது உண்டு. அப்படிப்பட்ட ரசனையை பெறக்கூடிய அளவிலே விசாலமான மனமுடையவராக அவர் இருந்தார். மனதிலே அன்பும் அருளும் இல்லை என்றால் அவன் கவிஞனே இல்லை. அதனால்தான் கண்ணதாசன் சொல்லுவார், கடவுள் பக்தி இருந்தால் நீ கவிஞனாகலாம் என்று சொல்லுவார். அந்த பக்தினா என்ன? அது உண்மையான அந்த தெய்வ நாட்டம் வருகிற பொழுது அந்த தெய்வத்தினுடைய அருமையான குணங்கள் எல்லாம் நமக்கும் வந்துவிடும். அப்பொழுது நாம் வாழ்வு மலரும். அதை சொல்கிறார், எழில்மிக்க கோவாவில் சிறுகப்பல் ஓட்டுவேன், இனிப்பான பென்னி உண்பேன். பெனி என்று சொல்வார்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மது வகை. அது எதுலேருந்து செய்வார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய கேஷ்யூ நட்லேருந்து செய்கிறது, முந்திரியிலேருந்து செய்கிறது. அது இந்துஸ்தான் கர்நாடகத்திலே பம்பாயிலே இசை பாட கேட்டிருப்பேன். இந்துஸ்தானி ராகம்லாம் இருக்கே, அது நாம் இப்போ திராவிடம் என்று நினைத்து நாம் கர்நாடகத்தையும் சேர்த்துக்கிறோம். ஆனால் கர்நாடகத்திலே இந்துஸ்தானி இசைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கே ஒரு தலைமை அங்கே இருந்தது. பீம்சேன் ஜோஷி இல்லை பாரத் ரத்னா வாங்கினவர், அற்புதமான குரல் வளம். அவரெல்லாம் அங்கு இருந்து வந்தவர் தான். கர்நாடகத்திலே இந்துஸ்தானி இசை என்று கர்நாடக இசை நம்ம ஊரில் இருக்குது, இந்துஸ்தானி இசைன்னு இருக்குது. அதே MS கோபாலகிருஷ்ணன் அவருடைய தந்தை அவர்களெல்லாம் இந்துஸ்தானியும் கர்நாடகமும் ஒரே இசையிலிருந்து வந்தவைதான் என்பதையெல்லாம் நிறுவியவர்கள் தமிழ்நாட்டிலே கூட இருந்தார்கள். ஆகவே அவர் என்ன சொல்கிறார், இந்துஸ்தான் கர்நாடகத்திலே பம்பாயிலே இசை பாட கேட்டிருப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது ஹிந்தி சினிமா இசை அப்படின்னு வருகிற பொழுது அதுக்கு தமிழ் சினிமா மீது ஒரு நல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியது. சங்கர் ஜெயகிஷன், லக்ஷ்மி அவர்களெல்லாம், நம்முடைய விஸ்வநாதன் ராமமூர்த்திகளுக்கெல்லாம் இவர்களெல்லாம் பெரிய ஜீனியஸ். ஆனால் அவர்களெல்லாம் அவர் காட்டிய பாதையிலே, ஏன்னா ஆல் இண்டியா மார்க்கெட்னு ஒன்று உண்டு ஹிந்திக்கு, அது இன்னும் பெருசு, இந்தியா முழுக்க செல்லக்கூடியது. அப்போ அவர் சொல்கிறார், இந்துஸ்தான் கர்நாடகத்திலே பம்பாயிலே இசை பாட கேட்டிருப்பேன் அப்படி சொன்னார் இல்லையா. ஒரு தமிழ் பாட்டு சொல்கிறேன், அதாவது ஒரு தமிழ் பாட்டு கண்ணதாசன் எழுதியது. எப்படி அது ஹிந்தியிலேருந்து வந்தது, நாஸ்திக்குன்னு ஒரு படம். அதில் கவி பிரதீப் அப்படின்னு ஒரு பெரிய பழம்பெரும் பாடலாசிரியர். அந்த பழம்பெரும் பாடலாசிரியர் அந்த ஒரு காலத்தில் பாபநாசம் சிவன் அவர்கள் பாடல்களையும் எழுதுவார், மெட்டையும் அமைத்து கொடுத்து விடுவார். இதெல்லாம் 30-40 நடந்தது. அதுபோல் கவி பிரதீப்பும் அப்படி செய்வார். அந்த மாதிரி அவர் எழுதுகிறாரு, ஒரு பாட்டு எழுதியிருக்கார் நாஸ்திக்கில், தேக் தெரா சன்சார் கி ஹாலத் கியா ஹோ கை பகவான் கித்னா பதல் கயா இன்சான். ஒரு பாட்டு வருது. என்னன்னா, கடவுளே நீ படைத்த உலகம் என்ன ஆயிடுத்து பாருடா, இந்த மனிதன் எப்படி மாறிட்டான் பாருடா. சூரஜ் ந பதுலா சாந்த் ந பதுலா நா பதுலா ஆஸ்மான் கித்னா பதல் கயா இன்சான். நிலவும் மாறவில்லை, சூரியனும் மாறவில்லை, இந்த மனிதன் மாறிவிட்டான், இப்படி ஆயிட்டானே மனுஷன் அப்படின்னு அந்த பாட்டு. அந்த பாட்டை தான் எங்கே வச்சார்கள் என்றால், தமிழ் சினிமா உலகத்திலே இசையிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய பாவ மன்னிப்பு என்கின்ற படத்திலே, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டார், மதத்தில் ஏறிவிட்டார். இது பெரிய ஹிட்டு பாட்டு. அதாவது ரஹீம் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தில் வருவார் சிவாஜி அவர்கள் பாவ மன்னிப்பு படத்திலே. அப்பொழுது பாரதி புத்தகச்சாலைன்னு ஒரு போட்டிருக்கோம் சைக்கிளில். அந்த சைக்கிளில் ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டு அவர் பெரிய பரந்த வெளிகளிலே பாடிக்கொண்டு வருவார். அந்த பாட்டு தான் வந்த நாள் முதல். அப்போது இந்த பாடல் கவி பிரதீப் சொன்ன விஷயங்கள் இருக்குது பாருங்க, அப்படியே அதை அவர் போட்டார்.
அதில். அதனால தான் அந்த இசை பாட கேட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னா இல்லையா. எல்லா இசையையும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, மகாதேவன் அவர்களும் கேட்பார்கள், கண்ணதாசனும் கேட்பார், அவர்களுடைய பீம்சிங் போன்ற இயக்குநர்களும் கேட்பார்கள். அவர்கள் கூட இருந்து சேர்ந்து சிவாஜி அவர்கள் சொல்லுவார்கள், அந்த காலத்தில் வந்த பாடல்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசி விவாதம் செய்து நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னார். அதிலே இந்தியினுடைய சாயல் வரக்கூடிய அந்த பொருளை வைத்து வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்று கண்ணதாசன் எழுதியது ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்தது. அப்போது நாம் பிறரிடம் இருந்து பெறுகிற பொழுது அது நமக்கு வளத்தை சேர்க்குமே தவிர நாம் நம்மை இழந்து விட மாட்டோம். ஹிந்தி வருவதால் தமிழ் அழியாது, ஹிந்தி வருவதால் தமிழும் முன்னேறும், ஹிந்தியும் முன்னேறும், உலகம் முன்னேறும், மக்கள் முன்னேறுவார்கள். ஆனால் திணிப்பு என்பது சாதாரண ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா எனக்கு இதை கொடு அப்படின்னா குழந்தை அப்படி தட்டி விடும், வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிடும். யாரையும் யார் மீதும் திணிக்கக்கூடாது என்பது எல்லோருமே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அரசு நடத்தக்கூடிய விதத்திலேயும் சரி, திணிப்புகள் கூடாது என்பது நாம் உணர்கிறோம். ஆனால் ஹிந்தி சில பேர் சொல்லுவாங்க, ஹிந்தியில் இசைபாடுவேன்னு சொல்கிறார் கண்ணதாசன். ஹிந்தி என்னையா பெரிய மொழி, தமிழ் 2500 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம், இது என்னைக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி மட்டும் பழமை என்பதால் மட்டுமே ஒன்று பெருமையாக ஆகிவிடாது, புதுமை என்பதால் மட்டுமே ஒன்று சிறுமையாகி விடாது. அதே நேரத்தில் பழமை என்பதால் ஒன்றும் பழசாய் போச்சு அது தேவையில்லைன்னு ஆகிவிடாது, புதுமை என்பதால் இது இப்போதான் வந்திருக்கு வேணாம் அப்படின்னு ஆகிவிடாது என்பதையெல்லாம் மனிதன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் திருவள்ளுவர். அந்த அறிவு திருவள்ளுவர் இப்படி மக்களிடம் தமிழ் மொழியிலே சொன்னார். ஆனால் தமிழ் மக்களிடம் அந்த மெய் அறிவு பெறுகின்ற அந்த தன்மை வர வேண்டும். ரொம்ப பெரிய நாடு இது, அற்புதமான பண்பாடுடைய நாடு. இந்த நாட்டில் நம்முடைய பண்பாடுகளை எல்லாம் மறக்காமல், யார் நம்முடைய தவறான திசை காட்டுபவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு, நேர்மையாளர்கள் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் கண்ணதாசனத்துக்கெல்லாம் வழிகாட்டுறார். இப்போ எப்படி சொல்கிறார் பாருங்கள். இப்போ ஒரு மரப்பறவைகள் ஓர் நாட்டு மாந்தர்கள் ஓர் உளம் கொள்ள வைப்பேன். நாம் பல மாநிலங்கள் பல மொழிகள் பேசலாம், ஆனால் நம்ம யார்? ஒரு மரப்பறவைகள், ஒரே மரத்தினுடைய பறவைகள், ஓர் நாட்டு மாந்தர்கள், இந்த இந்திய திருநாட்டின் பாரத திருநாட்டினுடைய மக்கள், ஓர் உளம் கொள்ள வைப்பேன். ஒரே உள்ளமாக இருக்கணும். அதான் எழுதினார் அவர் பாட்டில், ராஜபாட்டு ரங்கத்துறைங்கிற படத்தில் எழுதினார். 16 மொழி பேசும் அழகான இந்தியா எப்படி? இனச்சண்டை மொழி சண்டை கூடாது இங்கு, நாம் எல்லோரும் ஒரு தாயின் மக்கள் அல்லவா, நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அல்லவா. அம்மம்மான்னு சொல்லும் பொழுது அவர் இங்கே மொழிகள் இவ்வளவு இருக்கலாம், ஆனால் உள்ளம் ஒன்று தான். செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அந்த சிந்தனையை சிலர் மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். அது மாற்றுவதற்கு விடக்கூடாது, மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கண்ணதாசன் இந்த பாடலிலே, பாடலுடைய தலைப்பு என்ன, நானா சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது, எனது பாரத தேசமே என்று அறைகூவல் விடுகிறார் கண்ணதாசன். அப்போ சொல்கிறார், ஒரு மரப்பறவைகள் ஓர் நாட்டு மாந்தர்கள் ஓர் உளம் கொள்ள வைப்பேன். உளறுவார் குளறுவார் பிரிவினை பேசுவார் ஓட நான் கவிதை சொல்வேன். எப்படி? அந்த பிரிவினையை சொல்பவர்கள் ஓடும் வகையிலே நான் கவிதை, உளறுவார் குளறுவார் பிரிவினை பேசுவார் ஓட நான் கவிதை செய்வேன். திருநாட்டின் வாழ்விலே செம்மையும் பொதுமையும் சேர நான் பாடுபடுவேன். திக்கெட்டும் என் நாடு நேர்மைக்கு தாயென்று செப்புமார் அரசு செய்வேன். வரு நாட்கள் யாவையும் வளமான நாட்களாய் மலர்கின்ற காலம் வருமே. மலர் கோடி தோன்றுமோர் மணமேவு சோலை போல் வாழ்க பாரதமே வாழ்க பாரதமே என்று
அந்த பாரத தாயினுடைய பெருமையை அப்படி சொல்கிறார். எப்படி இங்கே இதில் எவ்வளவு கோடி சொன்னால், ஆஸ்திரேலியா நாடு வந்து நம்மளை பார்த்து நீ வந்து என்ன பண்ணுற, நான் நீ கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அமெரிக்கா என்ன சொன்னான்னா நம்மளை பார்த்து, நீங்கள் வந்து இதெல்லாம் பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதெல்லாம் கூடாது, அரசியல்வாதிகளை எல்லாம் ஜெயிலெல்லாம் போடக்கூடாது என்று நமக்கு உபதேசம் செய்ய முயன்ற பொழுது அப்படி ஒரு நிகழ்ச்சி அமெரிக்காவிலே நடந்தது. அங்கே கூட இருக்கக்கூடிய நீங்கள் டெலிவிஷனை வச்சுக்கிட்டு எடுக்க போகிறாங்க. அப்படியே அந்த போலீஸ்காரர்கள் அடித்து கேமராவோடு கீழே தள்ளி அவரை விலங்கிடுகிறார்கள். இதை பார்த்து இந்தியா என்ன சொல்லியது என்றால், அமெரிக்கா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நானும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கவனித்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த தற்காலத்திலே நாம் சொல்லியிருக்கிறோம், நாம் கூறியிருக்கிறோம் என்றால் எந்த நாடும் தப்பிக்க முடியாது. பாரதம் தன்னுடைய பழைய புகழை புதிய வழியிலே, புதிய நெறியிலே, புதிய முறையிலே நாம் இப்பொழுது நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை. அதனால தான் இது எத்தனை கோடி மக்கள், இந்த உலகத்திலேயே அதிக மக்கள் வாழ்கின்ற நாடு இது. அப்படி சொன்ன முன்னாடி பல கோடி உள்ளங்கள் வாழ்கின்ற நாடு, 14 மொழி பேசும் அழகான வீடு. பாரதம் என்ன, இது அழகான வீடு, அதான் பாரத விலாஸ். இது எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஒரே நாடு. இப்போது உலக நாடுகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா மதமும் ஒரே மதம் ஆயிடணும், எல்லா ஜாதியும் ஒரே ஜாதி ஆயிடணும், எல்லா இதுவும் ஒன்றா ஆயிடணும் அப்படி சொல்லுவாங்க. ஒன்றா இருக்கணும் என்பது உண்மை. ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி அடித்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி கிடையாது. அதுக்காக என்ன சொன்னால், இப்போது ஒரு கடவுள் இருக்கார். சில மதங்களில் என்ன சொல்லுவாங்க, ஒரே கடவுள், எல்லாருக்கும் ஒரு கடவுள் அப்படின்னு. அப்படி நடக்கவே நடக்காது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பும் வெவ்வேறு விதமானது. அவர்கள் விரும்புகிற வகையிலே அவர்கள் இந்தியாவில் கடவுளை நீ வணங்கணும்னு சொல்லலை, நீ கடவுளை அனுபவி, நீ ஒன்றொன்றாக அனுபவி. உனக்கு வேண்டிய, உனக்கு அம்மாவை மட்டும் பிடிச்சிருக்கா, அம்மாவே கடவுளாக நினச்சி மாத்ரு தேவோபவ என்று வேதம் சொல்லுகிறது. அம்மாவை கடவுளை நினச்சி அவகிட்ட அன்பாக இருந்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த கடவுளை தெரிஞ்சு நீ தெரிஞ்சுக்கிறத விட அம்மா கிட்ட இருந்து நீ தெரிஞ்சுக்கலாம். எப்படியோ நீ எந்தெந்த வகையில் தேடுகிறாயோ அதில் உன்னதமாக நீ இரு. அதில் நீ ஒரு வாத்தியாராக இருக்கியா, நீ வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறியா, அந்த மாணவர்களை எல்லாரும் உன் குழந்தை மாதிரி மதித்து அவங்க எல்லாருக்கும் உனக்கு முடிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. காசுக்காக இல்லை, அவங்க முன்னேறணுங்கிறதுக்காக சொல்லிக் கொடு. அப்படி இருந்தேன்னா உனக்கு நோய் வராது, நீ நல்லா இருப்ப, அந்த ஆசிரியர் நல்லா இருப்பார். கொடுப்பதனால் எவனும் குறைந்து போவதில்லை, தன்னை வந்து கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நாடு, அப்படி பெரிய நாடு இது. எவ்வளவு கோடி மக்கள், பல கோடி, நம்ம தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன். பல கோடி உள்ளங்கள்னார், மக்கள் வாழ்கிறார்கள்னு சொல்லலை, மக்கள் இல்லைடா இதெல்லாம். ஒவ்வொரு உயிரும் ஒரு உள்ளம், அதை நீ மதிக்க வேண்டும், அது புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, சார் நான் இதை பண்ண போகிறேன் சார்னா, பண்ணுப்பா, வெற்றி அடைவா, ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளு அப்படி சொல்லணுமே தவிர நீயா என்ன நீ எங்கே செய்வ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல வார்த்தைகளையே சொல்ல வேண்டும், நல்ல விஷயங்களையே சொல்ல வேண்டும். ஏன், ஒவ்வொன்றும் பல கோடி உள்ளங்கள் வாழ்கின்ற நாடு, 14 மொழி பேசும் அழகான வீடு. இனச்சண்டை மொழிச்சண்டை கூடாது இங்கு, நாம் எல்லோரும் ஒரு தாயின் மக்கள் அல்லவா. நாம் எல்லோரும் ஒரு தாய், பாரத தேவியினுடைய பிள்ளைகள். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, தமிழ்நாடை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டும் பாரதத்தில் தானே இருக்குன்னு. நல்லவாழ புரிஞ்சுக்கிட்டியேப்பா, தமிழ்நாடு ஒரு தனி நாடுன்னு சொல்லாமல் இருந்தியே அப்படிங்கிற நிலையில் நமக்கு தோன்றியது. அந்த நிலையில் சில பேருடைய எண்ணங்கள் இருக்கிறது. அந்த எண்ணங்கள் எல்லாம் தவறானவை. எல்லாம் பல கோடி உள்ளங்கள் வாழ்கின்ற நாடு மட்டும் இல்லை, எல்லா மொழிகளும் செப்பு மொழி 18 சிந்தனை ஒன்றுதான். நம்முடைய சிந்தனை ஒன்றுதான் என்பதை கண்ணதாசன் வெளியிலேயும் காட்டினார், சாதாரண பாடல் எழுதும்போதும் காட்டினார், திரையிலேயும் காட்டினார் என்பதை சொல்லி இப்பொழுது முடிக்கிறேன்.